புதுச்சேரியில் பிஎஸ்என்எல் துணை கோட்ட பொறியாளராக பணியாற்றுபவர் அனிதா. புதுச்சேரி அருகே உள்ள பங்கூர் பகுதியைச் சேர்ந்த இவர் ஒரு வயதாய் இருந்தபோதே போலியோ பாதிப்பால் தனது இரு கால்களையும் இழந்தார். +1 வகுப்பில் சேரும்போது அறிவியல் பாடப்பிரிவில் செய்முறை தேர்வு செய்ய முடியாது என சேர்க்கை மறுக்கப்பட்டது. போராட்டத்திற்கு பின் அறிவியல் பாடப்பிரிவை பெற்று வெற்றியும் பெற்றார். தொடர்ந்து பிடெக் படிப்பிற்கும் செய்முறை தேர்வு என்ற பெயரில் தடை வந்தது. அதிலும் வெற்றி பெற்று MBA படிப்பையும் முடித்தார். தற்போது திருமணமாகி புதுச்சேரி பிஎஸ்என்எல் மேட்டுப்பாளையம் கிளையில் துணை கோட்டை பொறியாளராக பணியாற்றும் அனிதா கார் ஓட்ட ஆசை கொண்டார். லைசன்ஸ் தர முடியாது என மீண்டும் ஒரு போராட்டம். தற்போது கார் டிரைவிங் லைசன்ஸ் பெற்று தனது அலுவலகத்திற்கு காரில் சென்று வந்து சாதனை படைத்து வருகிறார் அனிதா. ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்த எனக்கு 2013 வருஷம் கார் ஓட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. எந்த மாற்றுத்திறனாளி ஒரு காரை இயக்க வேணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சுன்னா முதலாவது அவங்க செய்ய வேண்டியது அவங்க அப்ரூவ்டு ஏஜென்ட் கிட்ட தான் அந்த மாடிஃபிகேஷன் ரெட்ரோஃபிட்மெண்ட் சொல்லுவாங்க, அந்த மாடிஃபிகேஷன் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து டாக்டர் சர்டிஃபிகேட், அவங்க ஆர்த்தோபெடிக்கலி சர்ஜன் அவங்க கிட்ட தான் அவங்க வந்து தே ஷுட் கிவ் த சர்டிஃபிகேட். இவங்களால இந்த மாதிரியான வாகனத்தை இயக்க முடியும் அப்படின்னு அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சென்னையில் இருக்க KK நகர் பெரிஃபரல் கேர்ல இருக்க அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் எனக்கு டாக்டர் சர்டிஃபிகேட்டும் கிடைச்சது. இது மாடிஃபை பண்ண காரை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ என்னுடைய கார்லேயே தான் யாராவது எனக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்போ நான் டிரைவிங் கிளாஸ்லாம் 2-3 கிளாஸ் நான் அப்ரோச் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க, எங்களால் முடியாது, ஏன்னா இது ஸ்பெஷல் நீடு, அவங்க எனக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். ஆனால் அவங்க யாரும் அதுக்கு ஆயத்தமா இல்ல. என்னுடைய நலம் விரும்பி ஒருத்தர் அவர் வீட்டுக்கு வந்து அவர் எனக்கு சொல்லி கொடுத்ததுனால தான் நான் இதை அச்சீவ் பண்ணேன். எல்லாராலையும் எல்லாவும் செய்ய முடியும். ஆனா மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், அவ்வளவுதான். லைசன்ஸ்லாம் வாங்கிட்டோன்னா மிகவும் சந்தோஷமா ஓட்டலாம். நான் இந்த லைசன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் உண்மையாகவே இந்த கார் ஓட்டுறதுல ஒரு பெருந்தன்மையோட ஒரு பெருமிதத்தோட ஏதோ ஒன்று நான் சாதிச்சிட்டேன் அப்படின்ற எண்ணத்தோட தான் நான் இது இப்போ ஓட்டிட்டு இருக்கேன். முடியாதது அப்படின்றது வந்து நமக்கு நாம ஏற்படுத்திக்கிட்ட ஒரு வேர்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். முடியாதுன்னு என்னால சில விஷயங்கள் முடியாது, அதனால நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன்னு என்னால சொல்ல முடியாது. இப்ப நான் 2 வீலர் ஓட்டுறேன்னா அதுக்கு எனக்கு 2 வீல் வேணும், அவ்வளவுதான். இப்ப கார் ஓட்டுறேன்னா அந்த காருக்கு ஒரு ஸ்பெஷல் மாடிஃபிகேஷன், அவ்வளவுதானே ஒழிய நமக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும், அந்த பயம் இருக்கக்கூடாது. என்னாலையும் முடியும் என்ற வார்த்தைக்கு மீறி எதுவும் கிடையாது. நானும் ஓட்டுவேன், என்னாலையும் ஓட்ட முடியும், எனக்கு இது தேவை அப்படின்ற எண்ணமும் வரணும். சாதிக்க நினைப்பவர்களுக்கு ஊனம் ஒரு தடையல்ல, தன்னம்பிக்கை இருந்தால் போதும் தடைகளை தகர்த்தெறியலாம் என்ற வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தருகிறார் அனிதா. அனிதாவின் தன்னம்பிக்கையை தினமலர் வாழ்த்துகிறது.